السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கான அறிவுபூர்வமான ஆதாரங்கள் என்ற தலைப்பிலே 9வது அமர்விலே நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள் கிருபையின் காரணமாக நமது இந்த கற்கை நெறியிலே 4ல் 3வது பகுதியை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் இன்று இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறுதி வரைக்கும் இந்த பயணத்தை வெற்றிகரமாக சென்று முடிப்பதற்கு அருள் புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் பல தலைப்புகளை இதுவரை பார்த்து வருகிறோம். முதலாவதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய உண்மையான தூதர், இறைவனுடைய உண்மையான தூதர் என்பதை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அல் குர்ஆன் இறைவனின் வேதம் என்பதற்கான ஆதாரங்களை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருக்கின்றான், இறைவன் இருக்கின்றான் என்ற தலைப்பிலே 3வது வகுப்பிலே காடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், அதற்கு முன்னால் இன்னொரு தலைப்பை நான் மறந்துவிட்டேன். அதுதான் சுன்னாவும் வஹீதான். சுன்னாவும் வஹீன் ஒரு வகை என்பதற்கான ஆதாரங்களை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்துதான் நாம் 4வது தலைப்பாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்ற இந்த தலைப்புக்குள் நுழைந்து அதன் 3வது வகுப்பிலே தற்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்தியவர்களாக, நாம் ஏற்கனவே அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ் இறைவன் இருக்கின்றான், அல்லாஹ் என்று சொன்னால் நாம் பொதுவாக இறைவன் இருக்கின்றான், பொதுவாக முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கையில இருக்கிறார்களோ அவர்களை பற்றி அவர்களுடைய ஆதாரங்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. கிறிஸ்தவர்கள், யூதர்கள், ஏனைய என்னென்ன மதங்களில் எல்லாம் கடவுள் கொள்கை இருக்கிறதோ, இறைவன் இருக்கின்றான், இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை எந்த மதங்கள் எல்லாம் இருக்கின்றனோ அந்த மதத்தில் உள்ள அனைவருடைய ஆதாரங்களும் இதுதான். ஆனால் பல மதங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு இறை கோட்பாடு ஒன்று கிடையாது, கடவுள் கோட்பாடு என்பது கிடையாது. ஆனால் அவர்கள் பிற்காலத்திலே ஏனைய மதங்களை பார்த்து, இஸ்லாத்தை பார்த்து, கிறிஸ்தவத்தை பார்த்து, யூத மதத்தை பார்த்து அவர்களாக சில தெய்வங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். உதாரணமாக பௌத்த மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், பௌத்த மதத்திற்கு அடிப்படையிலே தெய்வம் கிடையாது. பௌத்தர் தன்னை ஒரு இறைவனாக அவர்கள் பிரகடனம் செய்யவில்லை. அதுக்கு மாற்றமாக இறைவன் இல்லை என்ற கொள்கையைத்தான் ஆரம்பத்தில் அவர் பிரச்சாரம் செய்ததாக சில வரலாற்று சான்றுகளை நாம் பார்க்கின்றோம். எனவே இறைவனே இல்லை என்று சொன்னவரை இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. அதற்கு முந்தைய ஒரு மதம்தான் இந்து மதம். இந்து மதத்தில்
இந்து மதத்திலே இருந்து ஒரு சீர்திருத்த எண்ணத்திலே பிரிந்து சென்ற மதம்தான் இந்த பௌத்த மதம். அடிப்படை இந்து மதம். அடிப்படையில் இந்து மதம்தான் கிறிஸ்துவத்துக்கு கிறிஸ்துக்கு முன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த இந்து மதம் இருந்து வருகிறது. இந்து மதம் இருந்து வருகிறது. அப்ப இந்த இந்து மதத்தில் ஆரம்பத்தில் எந்த விதமான தெய்வ கோட்பாடுகளோ எதுவுமே கிடையாது. பொதுவாக இந்திய உபகண்டத்தில் இருக்கக்கூடிய தோன்றிய பல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு மதங்களும் கடவுள் கொள்கையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதல்ல. மாற்றமாக அவைகள் மனிதர்களுடைய இந்த உலகத்திலே மனிதர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விரிவு காண்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்கள் தான் மதங்களாக தோற்றம் பெற்றிருக்கின்றன. இந்து மதம், பௌத்த மதம், சமண மதம், என்னென்ன மதங்கள் எல்லாம் நமது இந்திய உபகண்டத்திலே பிரபலமாக இருக்கின்றனவோ அவைகள் மதங்களாக ஆரம்பத்தில் உருவாகவில்லை. அது ஒரு வாழ்க்கை கோட்பாடாக, ஒரு தத்துவமாக, வாழ்க்கை கோட்பாடாக, வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாகத்தான் உருவாகியதை தவிர அதற்கு பின்னால் தான் பிற்பட்ட காலத்திலே அவற்றிலே வேதங்களும் அவற்றிலே தெய்வங்களும் உருவாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்களுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் அஹ்லாக், எனது பண்பாடு, நற்குணம், இதுதான் அவர்களுடைய அடிப்படையாக இருந்தது. அதே போல துறவரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவர்களுடைய மார்க்கம் காணப்பட்டது. அதாவது இறைவனை, அதாவது தன்னை இந்த உலகத்திலே உள்ள பிரச்சனைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மனிதன் இந்த உலக பொருட்களில் எந்த விதமான ஆசையும் இல்லாமல் அவனுடன் எந்த விதமான தொடர்பையும் வைத்துக் கொள்ளாமல் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் இந்த உலகத்தை விட்டு முழு தொடர்பையும் மறுத்து துறவரத்திற்கு சென்றால்தான் அவனால் என்ன செய்ய முடியும்? இந்த உலக பிரச்சனையிலிருந்து விடிவு பெற முடியும் என்ற ஒரு கொள்கையை அவர்கள் உருவாக்கி கொண்டு பண்புகள், நற்பண்புகளோடு வாழ்வதுதான் இந்த உலகத்திலே பிரச்சனைகளை இல்லாமலாக்கும் என்ற கொள்கையிலே அவர்கள் அடிப்படை கொள்கை, அந்த மதங்களுடைய அடிப்படை கொள்கை அதுதான். அதனுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் இன்று சில முஸ்லிம்களும் கூட என்ன செய்கிறார்கள்? இந்த நற்பண்புகளுக்கு அதிகூடிய முக்கியத்துவம் கொடுத்து இஸ்லாமிய அடிப்படை அக்கீதா, நம்பிக்கை, இவைகளை எல்லாம் பொருட்படுத்தாம சட்டத்திட்டங்களை, தீர்ப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்நிய மத பெருநாட்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்திலே என்ன எப்படி சொல்லுவார்கள்? அப்படி செய்தால் அவர்களுடைய மனம் புண்படும் அல்லவா, அவர்களுடைய எமது நற்பண்புகளை பற்றி தவறாக எடை போட்டு விடுவார்கள் அல்லவா என்று அவர்கள் கேள்விகள் கேட்பார்கள். இது எதனுடைய தாக்கம் என்றால் இது அந்த இந்திய உபகண்டத்திலே உள்ள அந்த மதங்களுடைய தாக்கம். அதே போல கிறிஸ்தவத்தினுடைய தாக்கம் வேறு வேறு நாடுகளில் இருக்கின்றது. கிறிஸ்தவத்துடைய தாக்கம் எங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவ மதத்திலே ஒரு அடிப்படையை சொல்வார்கள், உங்களுக்கு ஒரு கன்னத்தில் அறைந்தால் அடுத்த கன்னத்தை நீங்கள் கொடுங்கள், அவர்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பையும் காட்ட வேண்டாம் என்று சொல்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த பண்புகள், பண்பாடுகள், நற்பண்புகள் இதுதான் மார்க்கம் என்ற எண்ணத்தை உருவாக்கிவிட்டார். ஆனால் இஸ்லாம் அப்படி வகை எங்களுக்கு அப்படி வழிகாட்டவில்லை. நற்பண்புகளுக்கு எவ்வாறு இடம் இருக்கிறதோ அதே போன்று நம்பிக்கையும் மிக முக்கியமானது. நம்பிக்கைதான் மிக அடிப்படையானது. என்ன நற்பண்புகளாக இருந்தாலும் இந்த நம்பிக்கையை பாதிக்காத முறையிலே தான் அந்த நற்பண்புகள் இருக்க வேண்டும். நம்பிக்கையை பாதித்தால் அது நற்பண்புகள் அல்ல, அது நற்பண்புகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு மேலதிகமான விளக்கம். அதாவது கட்டாயம் ஒவ்வொரு நாம் இந்திய, இலங்கை, தமிழ் உலகத்திலே வாழக்கூடியவர்கள் கட்டாயம் இந்த பௌத்த மதம், இந்து மதம், இந்த சமண மதம், இந்த மதங்கள் எல்லாம் தோன்றிய வரலாறு என்ன, அதனுடைய அடிப்படைகள் என்ன என்பதை எல்லாம் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மதத்தை சார்ந்தவர்களுடன் நாம் அழகான முறையிலே கலந்துரையாட முடியும். அவர்களுடைய மதத்திலே உள்ள சில தவறுகளை எடுத்து சொல்லி, இஸ்லாத்தில் உள்ள சிறப்பம்சங்களை, தனித்துவங்களை எடுத்து சொல்லி அவர்களை அழகான முறையிலே அழைக்க முடியும். இல்லாமல் வெறுமனே நான் இஸ்லாத்தில் உள்ள நல்ல விடயங்களை மாத்திரம் அவர்களுக்கு சொன்னால் சில வேளை அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாம் இங்கு இறைவன் இருக்கின்றான் என்பதைத்தான் பேசுகின்றோம். அல்லாஹ் யார், உண்மையான இறைவன் யார், அது அல்லாஹுதான் என்பதை நிரூபிப்பதற்கு மேலதிகமான ஆதாரங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் குர்ஆன் என்பதை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதன் மூலமாக நாம் அந்த ஆதாரங்களை வைத்து முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தான் உண்மையான இறைவன் என்பதை நாம் நிரூபிக்க முடியும் என்பதை
நாம் நிரூபிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இறைவன் இருக்கின்றான் என்பதை பற்றி நாம் பேசும் பொழுது முதலாவதாக நாம் என்ன செய்தோம்? இல்லாமலிருந்து உருவாக்குதல். இல்லாமலிருந்து உருவாக்குதல் என்பது இறைவன் இருக்கின்றான் என்பதற்கான ஆதாரம். இல்லாமலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றி இருப்பது. அதே போல நாம் பார்த்தோம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது என்பதும் அதனை படைத்த ஒருவன் இருக்கின்றார் என்பதற்கான ஆதாரம். அடுத்ததாக நாம் பார்த்தோம், இந்த உலகத்தில் அல்லாஹ் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படைப்பினங்கள், ஒரு பிரபஞ்சம், அதே போல ஒரு பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பு, மனிதன் முதல் ஏனைய ஒவ்வொரு சிறு எறும்பு முதல் திமிங்கிலம் மீன் வரைக்கும், மிகச்சிறிய படைப்பு முதல் மிகப்பெரிய படைப்பு வரை அனைத்து படைப்பினங்களிலும் காணப்படக்கூடிய நுணுக்கங்கள், நுட்பங்கள், அவைகள் இவற்றை உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களாக இருக்கின்றன. ஏனென்றால் எதேச்சையாக இவ்வளவு நுணுக்கமாக எந்த ஒன்றும் உருவாக முடியாது என்பதை நாம் பார்த்தோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக இப்பொழுது நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், மனித இயல்பு இது சம்பந்தமாகத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மனித இயல்பை பொறுத்தவரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுடைய இயல்பிலே பல்வேறு விதமான விடயங்களை வைத்திருக்கின்றார். எனவே இந்த மனித இயல்பை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக அந்த மனித இயல்பை உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மனிதத்தில் இருக்கக்கூடிய சில இயல்புகளை நாம் கவனிக்கக்கூடிய நேரத்திலே, அவதானிக்கக்கூடிய நேரத்திலே என்ன புரிந்து கொள்ள முடியும்? இந்த மனிதனை உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும். இந்த இயல்புகளை மனிதத்திலே உருவாக்கிய ஒருவன், அந்த மனிதனுக்குள் வைத்த ஒருவன் கட்டாயம் இருந்தாக வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த இயல்பை பற்றி குர்ஆன் ஹதீஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல இடங்களில் சொல்கின்றார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள். அதே போல குர்ஆனிலே பல வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அந்த குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் சேர்த்து ஒரு ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்திலேயே பிறக்கின்றன. விலங்குகள் அங்க குறைவுடன் பிறப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. முழுமையான விலங்கை அங்க சேதப்படுத்துவது போல் பெற்றோர்கள் தாம் குழந்தைகளை இயற்கையான மார்க்கத்தை விட்டு திருப்பி யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு விலங்கியராகவோ ஆக்கி விடுகின்றனர். என்ற ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அதாவது எங்களுக்கு தெரியும், வலிமையாக நாம் கேள்விப்படக்கூடிய ஹதீஸ், உலகத்திலே பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்திலே பிறக்கின்றன என்ற ஹதீஸ். அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுஜஸ்ஸானிஹி. பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வழங்கியராகவோ மாற்றுகின்றார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த ஹதீஸிலே எங்களுக்கு தெளிவாக என்ன புரிகின்றது? அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை பெற்றோர்கள் தான் அவர்களை முஸ்லிம்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ யூதர்களாகவோ மாற்றுகின்றார்கள் என்று சொல்லவில்லை. இஸ்லாத்தை அல்லாஹ் நபி அவர்கள் குறிப்பிடவில்லை. காரணம் என்ன? இயல்பிலே பதியப்பட்டிருக்கக்கூடியது, மனிதனுடைய இயல்பிலே
அல்லாஹுத்தாலா பொருத்தி இருக்கக்கூடியது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையைத்தான் அல்லாஹுத்தாலா வைத்திருக்கின்றான் என்ற காரணத்தினால் தான் நபி அவர்கள் அதனை குறிப்பிடவில்லை. எங்களுக்கு தெரியும், இன்று உலகத்திலே சில இந்த மொபைல் போனாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், அவற்றிலே சில சாஃப்ட்வேர்கள் இணைக்கப்பட்டுதான் வரும். அவை இல்லாமல் அது வேலை செய்ய மாட்டாது. அதை போன்ற ஒன்றுதான் இது. அதை போன்ற ஒரு விடயம் அல்லாஹுத்தாலா மனிதனிடத்திலே அதனை இயற்கையாக வைத்திருக்கிறான். என்ன இயற்கையாக வைத்திருக்கிறான்? தன்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்வதையும், அதே போல அவனை வணங்க வேண்டும், அவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த இயல்பு மனப்பான்மை அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு மனிதனிலும் வைத்திருக்கின்றான். அந்த இயல்பை வெளியில இருந்து யாரும் மாற்றாமல் இருந்தால் அவர்கள் முதலாவதாக இஸ்லாத்தை சொல்லப்பட்டால் உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால்தான் நாம் இன்று பார்க்கின்றோம், உலகத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் அதிகமானவர்கள். அதுவும் எப்படியான நிலைமையில்? முற்காலத்திலே ஏற்றுக்கொள்வதிலாவது ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் தற்காலத்திலே இஸ்லாத்தை எந்த அளவுக்கெல்லாம் அசிங்கமாக, அவலட்சணமாக, மோசமாக சித்தரிக்க முடியுமோ அவ்வளவெல்லாம், எவ்வளவோ மட்டிட முடியாத அளவு சொத்து செல்வங்களை செலவழித்து, நேரங்களை செலவழித்து, மீடியாக்களை செலவழித்து, மனித வளங்களை செலவழித்து, முழு உலகமும் திரண்டு இந்த இஸ்லாத்தை எப்படியாவது மக்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றி ஒரு தப்பபிப்பிராயத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்ற முயற்சி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் கூட என்ன நடக்கிறது? இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு நாங்க பார்க்கிறோம்? நபி அவர்களுக்கு எதிராக கேலி சித்திரம் கீறியவர் கூட, படம் தயாரித்தவர், நபி அவர்களை பற்றி தவறான முறையிலே படம் தயாரித்தவர்கள் கூட என்ன செய்கின்றார்? இஸ்லாத்தை தழுவி இப்பொழுது நபி அவர்களை பற்றி நல்ல முறையிலே ஒரு படம் தயாரிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை கேள்விப்படுகின்றோம். அப்படி என்று சொன்னால் அப்படி மனிதர்கள் மாறுகிறார்கள்? இவ்வளவு இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்பட்டும், இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்பட்ட இந்த சதி திட்டங்கள் போன்ற திட்டங்களில் ஒரு 2% அல்லது 5% அல்லது ஒரு 10% ஏனைய மதங்களில் பிரயோகிக்கப்பட்டிருந்தால் அந்த மதங்கள் எப்பொழுதோ காணாமல் சென்றிருக்கும். ஆனால் இஸ்லாம் என்பது அல்லாஹ் மனிதனுடைய இயல்பான மனப்பாங்கிலே வைத்திருப்பதன் காரணமாக யார் என்னதான் அதனை பற்றி தவறாக சித்தரித்தாலும் அதனை பார்த்த மாத்திரத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மக்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே 30வது அத்தியாயம் 30வது வசனத்திலேயும் அதைத்தான் சொல்கின்றான். எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனுடைய நிலையான இயற்கை மார்க்கமாகும். ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ் ذلك الدين القيم என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான். அதே போல எங்களுக்கு தெரியும், இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அய்யாத் இப்னு ஹிமார் அல் உஜாஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உரையாற்றிய போது பின்வருமாறு கூறினார்கள்: அறிந்து கொள்ளுங்கள், என் இறைவன் இன்றைய தினம் எனக்கு கற்றுத்தந்தவற்றிலிருந்து நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு கற்றுத்தருமாறு எனக்கு கட்டளையிட்டான். அல்லாஹ் கூறினான், நான் ஒரு அடியாருக்கு வெகுமதியாக வழங்கியுள்ள அனைத்து பொருட்களும் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவையாம். நான் என் அடியார்கள் அனைவரையும் இயற்கையிலேயே உண்மை வழி நின்றவர்களாக படைத்தேன். ஆயினும் அவர்களிடம் ஷைத்தான் வந்து அவர்களது இயற்கை நெறியிலிருந்து அவர்களை பிறழச் செய்து விட்டான். நான் அவர்களுக்கு அளித்துள்ளவற்றை தடை செய்யப்பட்டவையாக ஆக்கிவிட்டான். நான் எனக்கு இணை கற்பிப்பதற்கு எந்த சான்றையும் இறக்காத நிலையில் எனக்கு இணை கற்பிக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டான். எனவே இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபா குல்லுஹும், எனது அடியார்கள் அனைவரையும் நான் ஒரு நேரான பாதையில் தான் படைத்திருக்கிறேன். நாம் உலகத்திலே பிறக்கும் பொழுதே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவராக பிறக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. அப்படி இந்த ஆதாரம் நமக்கு சொல்லவில்லை. மனிதனுடைய இயல்பு இறைவனை அறிய வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு இயல்பு உள்ளத்திலே பதியப்பட்ட நிலைமையில் தான் மனிதன் படைக்கப்படுகிறானே தவிர உண்மையிலேயே அல்லாஹ்வை அறிந்த நிலைமையில் படைக்கப்படுகிறான் என்று நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? அல்லாஹ் அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, நீங்கள் எதிரையும் அறியாத நிலைமையில் தான் நாம் உங்களை உலகத்திலே உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினோம் என்று சொல்கிறார். எனவே நாம் தாயுடைய வயிற்றிலிருந்து வரும்பொழுதே அல்லாஹ்வை அறிந்தவர்களாக வருகிறோமா என்றால் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால்
உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை நாங்கள் வருகின்றோம். அதே இந்த விளக்கத்தை தான் நாம் அல்குர்ஆன் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டில் இருக்கும் பொழுது இந்த அடியார்களை எல்லாம் எடுத்து அலஸ்து பிரம்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று கேட்டான் அல்லவா, அப்பொழுது எல்லோரும் ஆம் என்று சொன்னோம். ஆமா, அந்த இயல்பு மனப்பான்மையைத்தான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக ஒரு அறிஞர்களில் ஒரு சாரார் சொல்கிறார்கள். வேறு கருத்துக்களும் அந்த வசனத்துக்கு இருக்கின்ற என்பதை நாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான இந்த இயல்பு மனப்பான்மை மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பு அல்லாஹ்வை படைத்த ஒருவரை ஏற்றுக்கொண்டு அதே போல அவனை வணங்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கிறது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை நாம் இன்று உலகத்திலே நிதர்சனமாக பார்க்க முடியும். உலகத்திலே நிதர்சனமாக நாம் பார்க்க முடியும். உதாரணமாக நாம் இணை வைப்பாளர்களை எடுத்துக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த இணை வைப்பாளர்கள், அந்த இணை வைப்பாளர்கள் பல தெய்வங்களை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். சாதாரண நிலைமையிலே, தமது சாதாரண நிலைமையிலே, அன்றாட வாழ்க்கையிலே பல தெய்வ கோட்பாட்டிலே தான் அவர்கள் இருந்தார்கள். பல தெய்வ கோட்பாட்டிலே தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது துன்பங்கள், துயரங்கள், நிர்பந்தங்கள் ஏற்பட்டு விட்டால் அந்த நேரத்திலே அவர்களுடைய தெய்வங்கள் அனைத்தையும் மறந்து விடுவார்கள். மறந்து என்ன செய்வார்கள்? அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், وَجَرَيْنَ بِهِمْ بِرِيحٍ طَيِّبَةٍ وَفَرِحُوا بِهَا جَاءَتْهَا رِيحٌ عَاصِفٌ وَجَاءَهُمُ الْمَوْجُ مِنْ كُلِّ مَكَانٍ وَظَنُّوا أَنَّهُ مُحِيطٌ بِهِمْ دَعَوُا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ. அவர்கள் கடலிலே பிரயாணம் செய்து கடல் கொந்தளித்து என்ன செய்வதென்று செய்வதறியாது தடமாறக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? دَعَوُا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ. இஹ்லாஸாக அல்லாஹ்வை மாத்திரம் என்ன செய்வார்கள்? அவர்கள் அழைப்பார்கள். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கியவர்களாக அல்லாஹ்வை கூவி அழைப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். ஃபலம்மா நஜ்ஜாஹும் மினல் பர்ரி இதாஹும் யுஷ்ரிகூன். அவருடைய அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாத்து கரையில் சேர்த்தால் திரும்ப மீண்டும் பழைய குருடி கதவு திரடி என்பது போன்று அவர்கள் இணை வைப்பை நோக்கி சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இன்றும் கூட நாம் பார்க்க முடியும், பலரும் சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே அவர்கள் வானத்தை நோக்கி தமது கையை உயர்த்துவதை, தனது தலையை உயர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப எனவே எல்லா மனிதனுடைய உள்ளங்களிலும் என்ன இருக்கிறது? இறைவன் இருக்கின்றான், அவனை வணங்க வேண்டும், அவன்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அது அவனை அறியாமலே இப்படியான நிர்பந்தங்களின் போது வெளிப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகத்திலே உள்ள எந்த நாகரிகங்களை எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே உள்ள நாகரிகங்களை இன்று ஆய்வு செய்யப்படுகிறது. எவ்வளவு பழங்காலத்துக்கு சென்று ஆய்வு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மிக நீண்ட பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் உள்ள நாகரிகங்களையும் இன்று என்ன செய்கிறார்கள்? வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். இந்த ஆய்வின் போது அவர்கள் கண்டுபிடித்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே விவசாயம் இல்லாத, பொருளாதாரம் இல்லாத, இப்படி தற்காலத்திலே எதையெல்லாம் நாகரிகத்தினுடைய அடிப்படையாக கருதப்படுகின்றனவோ, வீடுகள் இல்லாத, ஆடைகள் இல்லாத சமுதாயத்தை கண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மதமில்லாத ஒரு நாகரிகத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எந்த நாகரிகத்தை எடுத்தாலும் அங்கு ஒரு மத அனுஷ்டானத்துக்கென்று சில சடங்கு சம்பிரதாயங்கள் காணப்படுகின்றன, அல்லது மதஸ்தானங்கள், வணங்கக்கூடிய தெய்வங்களுடைய அடையாளங்கள் இருக்கின்றன, அல்லது மதத்தலங்கள் இருக்கின்றன. வேறு என்ன வசதிகள் இல்லாவிட்டாலும் இந்த மத அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதற்கான அடையாளங்கள் என்ன காணப்படுகின்றன? வரலாற்று ஆசிரியர்களுடைய ஆய்வுகளின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா நாகரிகங்களிலும் இது காணப்படுகிறது. அப்ப எனவே இது என்ன உணர்த்துகிறது? உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி வரைக்கும் தோன்றக்கூடிய அனைத்து மனிதர்களிடத்திலும் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும், ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை வைத்திருக்கிறார், ஒரு ஆர்வத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அதை
சரியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? வகை வேண்டும். அதனை சரியான முறையில கண்டுபிடிப்பதற்கு அது எப்படி வழங்குவது, யாரை வழங்குவது, எப்பொழுது வழங்குவது என்பதையெல்லாம் அதுக்கு வகைதான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எனவே வகை இல்லாமல் ஒரு மனிதனும் தான் தோன்றித்தனமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் பல்வேறு விதமான வழிகேடுகள் உருவாகும் என்பதைத்தான் பல்வேறு விதமான தவறான மதங்களிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மனிதனுடைய மரபணுவுக்கும் இந்த மதத்துக்கும் இடையிலே தொடர்புகள் இருக்கின்றனவா என்ற ஆய்வுகள் இன்று விஞ்ஞானிகள் மூலமாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல மனித மூளையிலும் கூட இந்த மத உணர்வை தூண்டக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கின்றனவா என்பது சம்பந்தமான ஆய்வுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் நாங்கள் பார்த்தோம், இந்த பரிணாம கொள்கை டார்வினிசம் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த பரிணாம கொள்கைவாதிகள் கூட மனிதனில் வேரூன்றியுள்ள இந்த மத உணர்வை மறுக்க முடியவில்லை. அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? இந்த மனிதனுக்கு ஒரு மதம் தேவை என்ற ஒரு உணர்வு மனிதனிடம் இருக்கிறது என்பதை அவர்கள் மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அது மனிதனுடைய வளர்ச்சியிலே புதிதாக தோன்றியது என்பதாக சொல்கிறார்கள். அதாவது மத ஒப்பீட்டாய்வு கலையை படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், இந்த மதங்கள் எப்படி உருவாகியது என்பது சம்பந்தமாக பேசும்பொழுது அதிலே பல்வேறு விதமான கோட்பாடுகள் காணப்படுகின்றன. அதில் ஒரு கோட்பாடுதான் என்ன? மனிதன் தான் இந்த மதத்தை உருவாக்கி கொண்டான், இறைவனால் வெளியில இருந்து இந்த மனிதனுக்கு இந்த மதம் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதாவது பரிணாம கொள்கை என்று சொன்னால் எப்பொழுதும் என்ன, இயற்கையின் தெரிவு, மனிதன் வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நேரத்தில் அவனாக தெரிவு செய்து கொள்ளக்கூடிய இயற்கை தேர்வு என்பதாக சொல்வார்கள். இந்த இயற்கை தேர்வின் அடிப்படையிலே மனிதன் காலப்போக்கிலே அவனாக உருவாக்கி கொண்டது என்பதாக அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அது மனிதனுடைய இயல்பிலே ஆரம்பத்திலிருந்து இருந்த ஒன்றல்ல, மாறாக மனிதன் காலப்போக்கில் உருவாக்கி கொண்டது என்பதாக அவர்கள் சொல்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? இல்லை, அதற்கு சாத்தியம் இல்லை. மனிதனுடைய அடிப்படையிலே அல்லாஹ் அந்த இயல்பை வைத்திருக்கிறார் என்பதை சொல்கிறோம். அப்ப எனவே இந்த மதத்தை மறுக்கக்கூடிய, அதாவது கடவுள் இல்லை என்று கடவுள் கொள்கையை மறுக்கக்கூடிய நாஸ்திகர்கள் கூட என்ன செய்கிறார்கள்? அவர்களும் சில சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறார்கள். மதம் இல்லை என்று சொன்னால் சடங்கு சம்பிரதாயம் எதுவும் அவசியம் கிடையாது. மதம் இருந்தால்தான் சடங்கு சம்பிரதாயம், புனிதத்துவம் என்றெல்லாம் உருவாக முடியும். ஆனால் இந்த நாத்திகவாதிகள் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏதாவது ஒன்றை புனிதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருப்பதன் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பரிணாம கொள்கையை உருவாக்கிய அந்த டார்வினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். அதே போல சில கனடா, அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகள், இந்த நாடுகளிலே நாஸ்திக தேவாலயங்கள், கனாயிசுல் இல்ஹாத் என்று சொல்லப்படக்கூடிய நாத்திக தேவாலயங்கள் என்ற தேவாலயங்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்ப நாத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு எதற்கு தேவாலயங்கள், வணக்கஸ்தலங்கள் எதற்கு? அவசியம் இல்லையே. எனவே இது எங்களுக்கு என்ன உணர்த்துகிறது? கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அந்த இயல்பை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, தவிர்த்து கொள்வதற்கு முடியவில்லை என்ற காரணத்தினால் நாத்திகத்துக்கும் அவர்கள் மதஸ்தலங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமான ஒரு விடயம். இப்பொழுது நாம் இந்த மனித இயல்பிலே உள்ள இன்னும் பல்வேறு அம்சங்களை நாம் பார்க்க போகின்றோம். அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுடைய இயல்பிலே பல விடயங்களை வைத்திருக்கிறார். எப்படி இந்த மார்க்க உணர்வை வைத்திருக்கிறானோ, இறைவனை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை அறிய வேண்டும், படைத்தவன் யார் என்பதை அறிய வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்ற உணர்வு இருப்பது போன்று இன்னும் பல உணர்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறான். அவையும் எதனை காட்டுகிறது என்று சொன்னால், இறைவன் ஒருவன் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. முதலாவது என்ன சொன்னால், எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொண்ட சில உண்மைகள் இருக்கின்றன. இப்படி எல்லா மனிதர்களும் ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால்
என்றால் அந்த உண்மையை மனிதனுடைய உள்ளத்திலே பதித்த ஒருவன் இருக்க வேண்டும். மனிதனுடைய உள்ளத்திலே அதனை பதித்த ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், ஏற்கனவே நாம் அந்த இல்லாமலிருந்து உருவாகுதல் என்ற ஆதாரத்தை பற்றி நாம் பேசும் பொழுது சொன்னோம், உலகத்திலே எந்த ஒன்று நிகழ்வதாக இருந்தால் அதற்கு பின்னால் ஒரு காரணி இருக்க வேண்டும். உலகத்திலே புதிதாக தோன்றிய ஒன்றுக்கு பின்னால் அது உருவாகுவதற்கு, அது தோன்றுவதற்கான ஒரு காரணி பின்னணி இருக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். அப்ப எனவே அது என்ன? காரண காரிய கோட்பாடு என்று நாம் தமிழிலே மொழிபெயர்க்கலாம். அஸ்ஸலவிய்யா என்பதாக அரபு மொழியிலே சொல்வார்கள். இப்ப என்ன ஒன்று புதிதாக இடம்பெற்றாலும் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். எனவே இந்த உணர்வு இந்த உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால்தான் நாம் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னோம். ஒரு பிள்ளைக்கு அடி வாங்கினால், யாராவது அடித்து விட்டு சென்றால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? தன்னை அடித்தவர் யார் என்று தேடும். யார் உங்களுக்கு அடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. எனவே அந்த சிறுபிள்ளைக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான்? அந்த ஆற்றலை வழங்கி இருக்கிறார். என்ன ஆற்றல்? ஏதாவது ஒன்று நடந்தால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் எதுவும் நடக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காரண காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உணர்வு எப்படி எல்லா மனிதனிடத்திலும் இருக்கிறது, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை. எனவே இது எதனை உணர்த்துகிறது? அந்த உணர்வை, அந்த மனப்பாங்கை மனிதனுடைய உள்ளத்திலே விதைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு அழகாக எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாத்திகர்களை பொறுத்தவரை அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவர்கள் இந்த விஞ்ஞான ஆய்வு கூடத்திலே நிரூபிக்கப்படக்கூடிய ஆய்வுகளை மாத்திரம்தான் நாம் அறிவாக ஏற்றுக்கொள்வோம். அதனை தவிர வேறு எந்த அறிவுகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர்களுடைய பார்வையிலே, இந்த நாத்திகருடைய பார்வையிலே, இப்படி அடிப்படை அறிவுகள் என்று எதுவும் மனிதனுக்கு கிடையாது என்பதுதான் அவர்களுடைய வாதம். இந்த காரண காரியம் என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது என்பதாக அவர்கள் சொல்வார்கள். அப்படி என்றால் எப்படி ஒரு விடயத்தை நிரூபிப்பது? ஏதாவது ஒன்று நடந்தால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் என்பதை தேடி சென்றால் தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும். அப்படி இல்லாவிட்டால் ஏதாவது தகவலை, அறிவை நாம் பெற முடியுமா என்று கேட்டால் பெற முடியாது. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞான ஆய்வு கூட அடிப்படையில் எதின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது? அதுவும் கூட இந்த காரண காரியத்தின் மீது தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. நாம் எந்த ஒரு ஆய்வை செய்தாலும் கடைசியிலே நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு முடிவுக்கு வந்தால்தான் நாம் எதை ஒன்றையும் கலந்துரையாட முடியும். உதாரணமாக நாம் ஒரு விவாதம் செய்கிறோம் என்று சொன்னால், எது சத்தியம் எது அசத்தியம் என்று ஒரு விவாதம் செய்வதாக இருந்தால் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொது அடித்தளம் இருக்க வேண்டும். அந்த பொது அடித்தளத்தில் யாரும் முரண்பட முடியாது. அப்படி முரண்பட்டால் உலகத்தில் எதனையும் நாம் சாதிக்க முடியாது. எங்களுக்கு தெரியும், உதாரணமாக இலக்கம் 10 விட இலக்கம் 2 சிறியது என்பதை ஏற்றுக்கொள்ளாக வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உலகத்தில் ஏதாவது நாம் மக்களுடன் பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட முடியுமா? முடியாது. எனவே இந்த நாத்திகளின் வாதத்தின் அடிப்படையிலே உலகத்திலே மனிதர்களால் வாழ முடியாது. அதே போல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் கூட செய்ய முடியாது. ஏன்? விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் உலகத்திலே உள்ள அனைத்தையும் ஆய்வு செய்து ஏதாவது விஞ்ஞான முடிவுகளை வழங்குகிறார்களா? இல்லை. விஞ்ஞான முடிவுகளை அப்படி வழங்குவதில்லை. சிலவற்றைத்தான் ஆய்வு செய்வார்கள். சில உலோகங்களை ஆய்வு செய்துவிட்டு என்ன சொல்வார்கள்? உலோகம் என்று சொன்னால் உலகத்தினுடைய பண்புகள் இதுதான் என்பதாக விஞ்ஞானம் சொல்லும். உதாரணத்துக்கு அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அனைத்து உலோகங்களையும், அனைத்து இரும்புகளையும் அவர்கள் ஆய்வு செய்து விட்டா அவர்கள் இந்த உலோகம் என்று உலகத்தினுடைய பண்புகளை எங்களுக்கு சொல்கிறார்கள்? விஞ்ஞானத்திலே கிடையாது. மாற்றமாக என்ன செய்கிறார்கள்? சிலவற்றை ஆய்வு செய்து அதிலே இருந்து மற்றவர்களை என்ன செய்கிறார்கள்? ஒப்பீடு செய்கிறார்கள். எனவே உலகத்தில் யாரும் எதனையும் அனைத்தையும் நேரடியாக ஆய்வு செய்து விட்டுதான் சொல்வதில்லை. எனவே
அல்லாஹ்வையும் நாம் நேரடியாக பார்த்தால்தான், அல்லது நமது விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் வைத்து நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தால்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வது ஒரு மடமையான வாதம். ஒரு மடமையான வாதம். அந்த வாதத்தின் அடிப்படையில் உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. உலகத்திலே மனிதன் வாழவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, முரண்பட்ட இரண்டு விஷயங்களும் என்ன செய்ய முடியாது, ரெண்டில் ஒன்றுதான் இருந்தாக வேண்டும். ரெண்டும் இல்லாமல் இருக்க முடியாது, இரண்டும் இருக்கவும் முடியாது. உதாரணமாக, இரவும் பகலும் இருக்க முடியுமா? முடியாது. ரெண்டுல ஒன்றுதான். ஒன்றில் இரவு அல்லது பகல். இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் இருக்க முடியுமா என்று அதுவும் இல்லை, முடியாது. இது மனித அடிப்படை, மனிதனுடைய அடிப்படை அறிவு ஏற்றுக்கொண்டவைகள். மனிதனுடைய ஒரு பொருள் இருக்கிறது, உதாரணமாக ஒன்றில் அசைய வேண்டும் அல்லது அசையாமல் இருக்க வேண்டும். அசையாமலும் இருக்கிறது, அசைந்து கொண்டும் இருக்கிறது என்று சொன்னால் சாத்தியம்? அது சாத்தியம் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இது போன்ற சில முக்கியமான அடிப்படைகள். ஒரு அப்பிள் பழத்தை எடுத்துக்கொண்டால் அந்த அப்பிள் முழுமையாக இருந்தால் அது முழுமையானது. அதனுடைய ஒரு பகுதி, அப்பிள் பழத்தில் ஒரு பகுதியை எடுத்தால் அது அந்த முழுமையான அப்பிளை விட அதில் உள்ள ஒரு பகுதி சிறியது என்ற அடிப்படை அறிவு. இவையெல்லாம் என்ன அடிப்படை அறிவுகள். மனிதனுடைய சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஏற்றுக்கொண்டவைகள். இதனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டால் தான் உலகத்தில் வாழ முடியும், இல்லாவிட்டால் வாழ முடியாது. ஆனால் எனவே இந்த அடிப்படையை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்துவிடும்? நாத்திகர்களுடைய அவர்களுடைய அடித்தளமே தகர்ந்துவிடும். கடவுள் இல்லை என்ற அந்த கடவுள் மறுப்பு கொள்கையே ஆட்டம் கண்டுவிடும். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று கிடையாது, அப்படி ஒன்று கிடையாது. எனவே யாராவது நாத்திகர்கள் இருந்தால் அவரிடத்தில் கேட்க வேண்டினாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனும் உணர்கிறானே, இதனுடைய விளக்கம் என்ன? இதனுடைய விளக்கம் என்ன? ஏதாவது ஒன்று நடந்ததற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று எல்லோருமே நாம் நம்புகிறோம். அதே போல ஒரு பொருள் உதாரணமாக இருக்கிறது. ஒரு பொருள் ஒன்று இருக்க வேண்டும் அல்லது இல்லாமல் இருக்க வேண்டும். இல்லாமலாகவும் இருந்து இருப்பதாகவும் இருக்க முடியுமா? ஒரு பொருள் இருக்க முடியாது. ஒன்றில் இருக்க வேண்டும் அல்லது இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டும் இல்லாமல் இருக்க முடியாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்படி சில மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை தர்க்கங்கள் அவை எப்படி உருவாகியது? நிச்சயமாக அதனை உருவாக்கி ஒருவன் இருந்தால்தான் அது உருவாக முடியும், இல்லாவிட்டால் அது உருவாக முடியாது. அப்படியான ஒரு மனிதனால் உருவாக்கி கொள்ள முடியாது. எனவே இப்பொழுது இந்த நாத்திகர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்த அடிப்படை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும், அனைத்து மனிதனுடைய உள்ளத்திலும் உணர்விலும் உள்ள இந்த அடிப்படை உண்மைகளை அவர்கள் அப்படி ஒரு அடிப்படை உண்மைகள் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் என்ன? ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் இந்த உண்மைகளை மறுத்தால் என்ன நடக்கும்? அவர்களுடைய அதற்கு பெரும் விலை கொடுக்க வேண்டும். என்ன விலை? எந்த ஒரு அறிவையும் இந்த உலகத்திலே நிறுவ முடியாது, எந்த ஒரு ஆய்வையும் இந்த உலகத்திலே முன்வைக்க முடியாது. ஏன்? அனைத்து ஆய்வுகளும் இந்த மனிதனுடைய அடிப்படையாக மனிதத்திலே இருக்கக்கூடிய இந்த அறிவிலேதான் தங்கி இருக்கிறது. இந்த அடிப்படை அறிவிலே பொது உண்மைகளை தகர்த்து விட்டால், பொது அடிப்படைகளை மனிதனிடையே இருந்து தகர்த்து விட்டால் உலகத்தில் இந்த ஒன்றையும் நிரூபிக்கவே முடியாது. ஏன்? ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம்? நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு செல்லலாம். யாராலும் கேள்வி கேட்க முடியாது. யாராலும் என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்க முடியாது. ஏன் நீ மறுப்பாய்? எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நீ எப்படி மறுக்கலாம் என்று கேட்கலாமா? இந்த நாத்திகர்களை பொறுத்தவரையிலே கேட்க முடியாது. ஏன்? அவர்கள் அதனை மறுத்து விட்டார்கள். எனவே எந்த ஆய்வை அவர்கள் முன்வைத்தாலும் அதனை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆகிவிடும். எனவே உலகத்தில் எதனையும் நிரூபிக்கவோ கண்டுபிடிக்கவோ உருவாக்கவோ முடியாமல் சென்றுவிடும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவன் இருக்கின்றான் என்பதை புரிய வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இயல்புதான் நற்குணங்களையும் தீய குணங்களையும் தீர்மானிக்கும் ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு வழங்கி இருக்கின்றான். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கருணை என்ற பண்பை அவர்கள் விரும்புவார்கள், கோபத்தை அவர்கள் வெறுப்பார்கள். கோபம் என்பது தீயவன்
கருணை என்பது நல்ல பண்பு. அதே போல நீதி என்பது நல்லது, அநீதி என்பது மோசமானது. இப்படி அழகை நேசிக்கக்கூடிய பண்பு, இப்படி பண்பாடு, இந்த பண்புகள் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கின்றது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதரிடத்திலும் இருக்கின்றது. திருடுவது தப்பு, விபச்சாரம் செய்வது தப்பு என்ற அந்த எண்ணம், அந்த உணர்வு. ஏதோ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இயல்பு மனிதனுடைய இந்த குணங்களை தீர்மானிக்கக்கூடிய அந்த இயல்பு, நீதி என்று சொன்னால் சிறந்த பண்பு, அநீதி என்று சொன்னால் மோசமான பண்பு என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த உணர்வு, அந்த நீதியை விரும்பக்கூடிய உணர்வு, அநீதியை வெறுக்கக்கூடிய இந்த உணர்வும் எல்லாருடைய உள்ளத்திலும் காணப்படும். முழு மனித சமுதாயத்திலும் காணப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதனை உருவாக்கிய அந்த உணர்வை மனிதனுடைய உள்ளத்திலே உருவாக்கிய ஒருவன் கட்டாயம் இருந்தாக வேண்டும். ஏன் இல்லாவிட்டால் யார் அந்த உணர்வை உருவாக்கியவர் என்ற கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது யார்? அந்த மனிதனை படைத்த மனிதனிலே படைத்தவன் தான் அதனை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அதுக்கான பதிலாக அமைய முடியுமே தவிர வேற எந்த விதமான பதிலும் அதற்கு பொருத்தமற்றதாகத்தான் அமையும். ஏனென்றால் மனிதனால் அப்படி உருவாக்கி கொள்ள முடியுமா என்று கேட்டால், எல்லா மனிதர்களும் அவ்வாறு நீதியை விரும்பக்கூடியவர்களாகவும் அநீதியை வெறுப்பவர்களாகவும் மனிதனாக முடிவு செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது. மனிதனுடைய கையில் அல்லாஹ் அதனை கொடுத்திருந்தால் அவரவராக முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. அப்படி மனிதன் என்பது அறிவில் குறைவுள்ளவன். அதே நேரத்தில் அவன் பக்கசார்புள்ளவன். மனிதன் தனக்கு தேவையானவற்றை விரும்பக்கூடியவன், தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவற்றை வெறுக்கக்கூடியவன். அப்ப எனவே மனிதனுடைய கையில் அல்லாஹ்தால் அவனை கொடுத்திருந்தால் எல்லோரும் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? அநீதியை வெறுப்பவர்களாகவும் நீதியை விரும்புபவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். நாம் பார்க்கிறோம், அநீதி இழைக்கக்கூடியவர்கள் கூட தன்னை அநீதியாளர் என்று யாரும் சொல்வதை விரும்ப மாட்டார்கள். உலகத்தில் மனிதர்களை கொடுங்கோலாக ஆட்சி செய்யக்கூடிய, கொடுமைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட என்ன செய்வார்கள்? விரும்ப மாட்டார்கள். தன்னை அநியாயக்காரன் என்று யாரும் சொல்வதை விரும்ப மாட்டார்கள். அநியாயம் செய்பவன் கூட தன்னை அநியாயக்காரன் என்று யாரும் சொல்வதை விரும்புவதில்லை. ஏன்? அல்லாஹ் தஆலா அந்த உணர்வை எல்லோருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஆனால் இந்த நாத்தியவாதிகளுடைய பார்வையிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? மனிதனுடைய உணர்வு இயல்பிலேயே இந்த பண்புகளை நல்ல பண்புகளை விரும்பக்கூடிய இயல்பும் தீய பண்புகளை வெறுக்கக்கூடிய இயல்புகளும் இந்த மனிதனிலே இருக்கின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாற்றமாக அது மனிதனாக பிற்காலத்தில் உருவாக்கி கொண்டவை என்பதாக அவர்கள் சொல்வார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய பார்வையில என்ன அவர்கள் சொல்ல வருகிறார்கள்? அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், இன்று நாம் நீதியை விரும்புகிறோம் என்று சொன்னால், அநீதியை வெறுக்கிறோம் என்று சொன்னால், குழந்தைகளை கொல்வதை வெறுக்கிறோம், குழந்தைகளை கொன்று உண்ணுவதை வெறுக்கிறோம், அதே போல கத்தரிப்பதை நாம் வெறுக்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது இன்று நமது காலத்திலே அப்படி நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். முன்பொரு காலத்தில் அதற்கு மாற்றமாக இருந்திருக்கலாம், பின்பு வரக்கூடிய காலத்தில் எப்படி இருக்கலாம்? இந்த குழந்தைகளை கொலை செய்து உண்ணுவது தவறாக இருக்க முடியாது என்பதாக அவர்களுடைய வாதம். அவர்களுடைய அந்த வாதம் தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பண்பு என்று ஒன்று இல்லை என்று யாராவது மறுத்துவிட்டால், இப்பொழுது நாம் நல்ல பண்பாக காணக்கூடியது இன்னொரு நாளைக்கு என்ன செய்யலாம்? இன்னொரு நாளைக்கு அது தீய பண்பாக மாறலாம். இன்று நாம் நல்லவைகளாக கருதக்கூடியவைகள் நாளைகள் தீயதாக மாறலாம். இன்று நாம் தீய பண்புகளாக கருதக்கூடியவைகள் நாளை எப்படி மாறலாம்? நல்ல பண்புகளாக மாறலாம். அவர்களுடைய வாதப்படி. ஏன்? பொதுவாக எல்லா இடங்களுக்கும் எல்லா காலத்துக்கும் பொதுவான பண்புகள் இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டால் என்ன பிரச்சனை? இறைவன் இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டாகிவிடும் என்பதை அவர்களுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாதம்.
அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இயல்பை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே முக்கியமான ஒரு விடயம்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு படைப்பினங்களிலும் உள்ளுணர்வை ஏற்படுத்துகிறான். என்ன உள்ளுணர்வு வைத்திருக்கிறான்? தான் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி செய்ய வேண்டிய காரியங்களை யாருமே கற்பிக்காமலே செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா படைப்பினங்களிலே வைத்திருக்கிறார். உதாரணமாக, குழந்தை தாய் வயிற்றிலிருந்து பால் குடிப்பதற்கு யாரும் என்ன செய்வதில்லை, அந்த பிள்ளைக்கு பாடசாலை கற்பிப்பது கிடையாது. இதனை போல இன்னும் பல விடயங்களை நாம் பார்க்க முடியும். அதே போல பல பறவைகள் இருக்கின்றன. அந்த பறவைகள் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் என்ன செய்யும், யாருடைய உதவியும் இன்றி அது பறந்து செல்லும். சிறிய பறவைகள் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடல்களுக்கு மேலால் பல நாட்கள் எந்த விதமான நீர் மருந்தாமல் எந்த விதமான உணவு உண்ணாமல் அவைகள் பறந்து கொண்டே இருக்கும். சரியான அந்த இடத்தை, பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்குள்ளால் அப்பால் உள்ள அந்த இடத்தை அது சரியாக போய் கடலுக்கு மேலால் பறந்து போய் அடைகின்றது. சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று நாம் ஒரு இடத்துக்கு அண்மையில் உள்ள ஒரு இடத்துக்கு செல்வதாக இருந்தால் கூட உங்களுக்கு கூகுள் மேப் தேவைப்படுகிறது. கடலுக்கு வானத்திலே பறப்பதாக இருந்தால் கூட இன்று என்ன செய்கிறது, அங்கு கீழே உள்ள கண்ட்ரோல் ரூமிலே அவர்கள் தொடர்போடுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பறவைகளுக்கு என்ன அப்படி ஏதாவது தொழில்நுட்பங்கள் இருக்கின்றனவா? இல்லை, எந்த விதமான மெப்பும் கிடையாது, தொழில்நுட்பங்களும் கிடையாது. அவைகள் எப்படி பறக்கின்றன? இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பறந்து சரியாக அந்த இடத்தை எப்படி சென்றடைகின்றன? சுப்ஹானல்லாஹ், இது ஒரு அதிசயம். இது ஒரு அதிசயம். இந்த ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வழங்கினான்? அந்த பறவைக்கு யார் அந்த ஆற்றலை வழங்கியது? எனவே அந்த ஆற்றலை வழங்கிய ஒருவன் நிச்சயமாக இருந்துதான் ஆக வேண்டும். எனவே இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டல் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை எங்களுக்கு உணர்த்துகிறது. அந்த வழிகாட்டலை அந்த படைப்பினங்களுக்கு வழங்கிய ஒருவன் இருக்கின்றான் என்பதை எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு இன்னும் பல ஆதாரங்களை நாம் சொல்லலாம். அதிலே ஒன்றுதான் நிதர்சனமாக நடக்கக்கூடியது. உலகத்திலே மனிதர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனைகள் அவர் கேட்டதே போன்று நடக்கின்றன. ஒரு மனிதர், எனக்கு இந்த பிரச்சனை இப்பொழுது தீர வேண்டும், இந்த நேரத்திலே தீர வேண்டும், அல்லது தனக்கு இந்த ஒரு நியாமத் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அதனை போன்றே நடக்கின்றது. இப்படி பல்லாயிரக்கணக்கான சம்பவங்களை நாங்கள் பார்க்க முடியும். உலகத்தில் உள்ள பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அவருடைய துவாக்கள், அவருடைய பிரார்த்தனைகளை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இது எங்களுக்கு எதனை உணர்த்துகிறது? நிச்சயமாக ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதைத்தான் உணர்த்துகிறது. இல்லாவிட்டால் யார் அந்த தேவையை அவர் கேட்டதை போன்று செய்து கொடுத்தது யார்? அதற்கான வாய்ப்பளித்தது யார்? எனவே அடியார்கள் பேசக்கூடியதை கேட்கக்கூடிய, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் ஆற்றலை பெற்ற ஒரு பரிபூர்ணமான ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை எங்களுக்கு இந்த மனிதர்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம், அப்படி என்றால் எத்தனையோ பேர் துவா செய்து அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் சென்றிருக்கின்றனவே, எனவே அது இறைவன் இல்லை என்பதற்கு ஆதாரம் தானே என்று சிலர் யோசிக்கலாம். அது தவறு. நான் இறைவன் இருக்கின்றார் என்பதற்காக வேண்டி எல்லோருடைய தேவையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சிலருடைய தேவை நிறைவேற்றப்பட்டாலும் கூட இறைவன் இருக்கின்றார் என்பது நிரூபணமாகிவிடும். உதாரணத்துக்கு சொல்வார்கள், ஒரு பணக்காரர் இருக்கிறார், அவரிடத்திலே தனது தேவைகளை முறையிடக்கூடியவர்களுக்கு சிலருக்கு அவர் வழங்குகின்றார், சிலருக்கு அவர் வழங்கவில்லை. சிலருக்கு வழங்கவில்லை என்பதற்காக வேண்டி அவரிடத்திலே அவர் பணக்காரர் இல்லை அல்லது அவர் கொடை வள்ளல் இல்லை என்று ஆகிவிடுவாரா? இல்லை. அவர் பலருக்கு வழங்குகிறார் என்பது அவரிடத்திலே சொத்து செல்வங்கள் இருக்கின்றன, அவர் வசதி வாய்ப்பு மிக்கவர், கொடை வள்ளல் என்பதை எங்களுக்கு அதற்கு ஆதாரமாக அமைந்துவிடும். சிலருக்கு கொடுக்காமல் இருப்பதற்கு அதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம்.
அவர்கள் எடுப்பதற்கு தகுதியற்றவர்கள், அல்லது அவர்கள் ஏற்கனவே பணக்காரர்கள், எனவே அவர்கள் ஏமாற்றுவதற்காக வந்திருக்கிறார் என்பதற்காக கொடுக்காமல் விட்டிருப்பார். அதே போன்றுதான் யாருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவர்கள் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான தகுதியை இழந்திருப்பார்கள். அல்லது எங்களுக்கு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டது போல அவருடைய அந்தஸ்தை அதிகரிப்பதற்காக வேண்டி, அந்த மறுமையை அவர்களுக்கு நன்மையை வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவற்றை ஏற்று கேட்காமல் இருப்பான் என்பதை எங்களுக்கு தெரியும். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களை, நாம் பல நபிமார்களுக்கு பல்வேறு விதமான அற்புதங்கள் நடந்ததாக நாம் கேள்விப்படுகின்றோம். அற்புதங்கள் நடந்ததை கேள்விப்படுகின்றோம். இந்த அற்புதங்கள் நடைபெறுவது எதனை காட்டுகிறது? இறைவன் இருக்கின்றார், இறைவன் இருக்கின்றார். ஏன் அந்த நபிமார்கள் என்ன சொன்னார்கள்? இன்னும் இறைவன் தான் அனுப்பி இருக்கிறான். அப்பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னார்? உங்களை இறைவனை அனுப்பியிருந்தால் இதனை செய்து காட்டுங்கள் பார்க்கலாம். கல்லிலே இருந்து, இந்த மலையில இருந்து ஒரு கருவுற்ற ஒரு ஒட்டயத்தை நீங்கள் வெளியே கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று சொன்னவுடன் அங்கே இருந்து ஒரு ஒட்டை வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இது அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கு இதைவிட பெரும் ஆதாரம் அவசியம் கிடையாது. ஆனாலும் அது அந்த காலத்தில் இருந்த மக்களோடு அது முடிந்து விடுகிறது, அந்த காலத்தில் இருந்த மக்களோடு அது முடிந்து விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இவற்றின் மூலம் நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம்? பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் நமது அன்றாட நடவடிக்கைகள், நிதர்சனமான வாழ்க்கைகள், மனிதனுடைய பகுத்தறிவு, பல விஞ்ஞான கோட்பாடுகள், இவை அனைத்தின் மூலமாகவும் என்ன செய்கிறது? இறைவன் இருக்கின்றான் என்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன. இது குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர் எல்லோருக்கும் பொதுவான ஆதாரம், எல்லோருக்கும் பொதுவான ஆதாரம். இவற்றை மறுக்கக்கூடியவன் என்ன செய்ய முடியாது? அவனுக்கு அறிவு இருக்க முடியும். அறிவு இல்லாமல் இருந்தால்தான் இவற்றை மறுக்க முடியுமான அந்த அளவுக்கு பலமான ஆதாரங்களைத்தான் நாம் முன்வைத்திருக்கிறோம். நாம் ஆதாரங்களைத்தான் நாம் முன்வைத்திருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சில ஆய்வாளர்கள், சில மேற்கத்திய ஆய்வாளர்கள், மேற்குள்ள ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் இருக்கிறார் என்பது ஒரு மனிதன் ஏதோ அவனுடைய அந்த ஆன்மீக இடைவெளியை பூர்த்தி நிரப்புவதற்காக, மனிதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக இடைவெளியை நிரப்புவதற்காக, அல்லது இந்த உலகத்திலே எப்படி இவையெல்லாம் நடக்கிறது என்பதை தன்னால் புரிய முடியாது என்பதற்கு அவனாக ஒரு வழங்கிக் கொண்ட ஒரு விளக்கம் இறைவன் இருக்கிறார் என்பதாக மனிதன் கற்பனை செய்து கொண்டான். இந்த அடிப்படையில் தான் மதங்கள் உருவாகின, கடவுள் கோவை உருவாகின என்று சொல்வதெல்லாம் தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்பதெல்லாம் சொல்வது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றமாக இறைவன் இருக்கின்றான் என்று ஏற்றுக்கொள்வதுதான் அறிவுபூர்வமான வாதம். அதைத்தான் பல்வேறு மனிதனுடைய பகுத்தறிவு, அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் காணக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள், அதே போல பல்வேறு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், பல்வேறு உலக நடப்புகள், இப்படி பல ஆதாரங்கள் இறைவன் இருக்கின்றான் என்பதற்குத்தான் இருக்கின்றனவே தவிர இறைவன் இல்லை என்பதற்கல்ல. இறைவன் இல்லை என்பதற்கல்ல. இறைவன் இல்லை என்பதற்கு சொல்லக்கூடிய ஆதாரங்கள் அனைத்துமே எந்த விதமான அடிப்படை மற்றவை, அல்லது தவறானவை, அல்லது பலவீனமானவை. உதாரணமாக சில ஆதாரங்களை சொல்வார்கள். என்ன ஆதாரங்கள்? இறைவன் இருந்தால் எப்படி இந்த உலகத்தில் இவ்வளவு பெரும் அநியாயங்கள், அட்டூழியங்கள், இந்த பலவீனர்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது, கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் பலவீனர்களை, சிறுவர்களை, பெண்களை, வயோதிகர்களை எல்லாம் கொண்டொழிக்கிறார்கள், இறைவன் இருந்தால் ஏன் இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவன் எங்கும் சொல்லவில்லை, அல்லது கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருமே சொல்லவில்லை இறைவன் இருந்தால் உலகத்தில் எந்த விதமான சோதனையும் நடக்காது என்று சொன்னார்களா? அல்லது இறைவன் தான் சொல்லியிருக்கிறாரா? இறைவேதங்களில் எங்காவது உலகத்திலே என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எந்த விதமான நோவினையும் ஏற்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறாரா? இல்லை, இறைவன் சொல்லவில்லை. மாற்றமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை சோதிப்போம், உங்களை சோதிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே இறைவன் சொன்ன விடயங்கள் தான் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தவிர சொல்லாத விடயங்கள் எதுவும் நடைபெறவில்லை. அடுத்ததாக, சரி, உலகத்திலே பல்வேறு விதமான அநியாயங்கள், அட்டூழியங்கள் அனைத்தும் இறைவன் எதுவும் செய்யாமல் இருக்கிறான், எதுவும் அவர்களுக்கு அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களை பழிவாங்கப்படாமல், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொல்வது இறைவன் இல்லை என்பதற்கு ஆதாரமாக அமையுமா என்று கேட்டால் இல்லை. மாற்றமாக அந்த இறைவன் இரக்கமில்லாதவன் என்பதற்குத்தான் ஆதாரமாக அமையும். இறைவன் இரக்கமில்லாதவன் என்பதற்குத்தான் ஆதாரமே தவிர இறைவனே இல்லை என்று ஆதாரமாக அமைய மாட்டாது. இறைவனே இல்லை என்பதற்கு ஆதாரமாக அமைய மாட்டாது. உதாரணமாக, ஒரு பிள்ளையை போட்டு ஒரு மனிதன் அடிக்கின்றான், தண்டிக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
இப்பொழுது அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் பலவீனர்கள், உதாரணத்துக்கு என்று வைத்துக் கொண்டால், அந்த பிள்ளையை யாரும் பாதுகாக்கவில்லை என்பதனால் அந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் இல்லை என்று அர்த்தமாகிவிடுமா என்று கேட்டால் இல்லை, அப்படி அர்த்தமாக மாட்டாது. மாற்றமாக அவர்கள் இருக்கிறார்கள், ஒன்றில் அவர்கள் இரக்கமற்றவர்கள் அல்லது அவர்களுக்கு சக்தி இல்லை என்று கருத்து. எனவே இல்லை என்று ஆக மாட்டாது. எனவே உலகத்தில் நடக்கக்கூடிய சோதனைகளை வைத்து இறைவனை, கடவுள் கொள்கையை மறுப்பது தவறு. கடவுளுடைய பண்புகளை வேண்டுமானால் நீங்கள் குறை சொல்ல முடியும். எனவே உங்களுடைய தர்க்கம் தவறு என்பதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வருகிறோம். தவிர அல்லாஹ் தஆலா இயலாதவனோ அல்லது அவன் இரக்கமற்றவனோ அல்ல என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா அவனுடைய அனைத்து விடயங்களும் ஏற்கனவே நாம் சொன்னது போல அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை சோதனைக்குரிய இடமாகத்தான் வைத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா இங்கும் சொல்லவில்லை இந்த உலகம் சூலத்தை போல இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. எனவே சோதனை வருவது அல்லாஹ்வுடைய நோக்கங்களில் ஒன்று. அல்லாஹ் தஆலா உலகத்தை அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன? ஒரு சோதனை கூடம். ஒரு சோதனை கூடம் என்று சொன்னால் அப்படித்தான் இருக்க வேண்டும். பரீட்சையிலே கண்காணிக்கக்கூடியவர், மேற்பார்வையாளர் ஒரு மாணவன் தவறாக விடை எழுதினாலும் அதனை பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். என்ன செய்ய முடியாது, அதனை திருத்திக் கொடுக்க முடியாது. அவருக்கு விடை தெரிந்திருந்தாலும் திருத்திக் கொடுக்க முடியாது. அதுதான் சோதனை என்பது, பரீட்சை என்பது அதுதான். அது போன்றதுதான் இந்த உலகம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருக்கின்றான் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன. அவன் இல்லை என்பதற்கு ஆதாரங்களே கிடையாது, அல்லது சொல்லப்படக்கூடிய ஆதாரங்கள் தவறானவை, தர்க்கவியலுக்கு உடம்படாதவை, தர்க்கவியலுக்கு முரணானவை, நிதர்சன வாழ்க்கைக்கு ஒவ்வாதவை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வகுப்பை நாம் முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இன்னும் ஒரு தலைப்பை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.